முக்கிய செய்தி திமுக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை நள்ளிரவில் நிறைவு பெற்றிருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. சுமார் 44 மணி நேரம் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணம் சிக்கியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் காத்திருக்கிறார். பிரகாஷ், வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் நடைபெற்ற அவரது பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சோதனை குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். கடந்த 3ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த இந்த 3 நாள் சோதனையானது சில ஆவணங்களுடன் முடிவுக்கு வந்துள்ளது. தற்போது 44.5 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற அமலாக்கத்துறையின் சோதனையானது கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியில் அது கதிர் ஆனந்துக்கு சொந்தமானது. அவருடைய இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி அவரது உறவினர்கள் மற்றும் உறவினராக சொல்லப்பட்ட அவருடைய திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் ஆகிய வீடுகளில் சோதனையானது நடைபெற்று நிறைவு பெற்று தற்போது பொறியியல் கல்லூரியில் மட்டும் 2 நாட்கள் கடந்த நிலையில் 3வது நாள் தொடங்கிய நேரத்தில் அது முடிந்துள்ளது. நள்ளிரவில் 2:30 மணிக்கு அது அந்த சோதனையானது நிறைவு பெற்றது. அதில் பல்வேறு ஆவணங்கள் சிக்கியிருக்கலாம் என்று கருதப்பட்டது. ஏனால் பத்திரிகையாளர்கள் யாரையும் அவர்கள் பொறியியல் கல்லூரிக்குள் அனுமதிக்கவில்லை. எல்லாரும் வெளியே இருந்து செய்தி சேர்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அவர்கள் நள்ளிரவு அந்த வீட்டிலிருந்து அந்த கல்லூரியிலிருந்து அவர்கள் ஆவணங்களை காரிலே வேகமாக எடுத்து சென்றார்கள். என்னென்ன ஆவணங்கள் அவர்கள் கைப்பற்றினார்கள், என்னென்ன இந்த கருத்துக்கள் பல்வேறு வகையில் பேசப்பட்டாலும் முக்கியமாக அங்கு சிக்கியிருப்பது ஒரு ஹார்ட் டிஸ்க் என்று கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு பல ஹார்ட் டிஸ்கில் அவர்கள் சோதனை செய்திருக்கிறார்கள். ரிப்பேர் ஆகியிருக்கிறது, பழுதடைந்திருக்கிறது என்று சொல்லியும் ஆனாலும் அவர்களை அதற்கான ஒரு வல்லுநர்களை வரவழைத்து உடனடியாக அந்த அந்த கம்ப்யூட்டர்களை சரி செய்து அதில் இருக்கின்ற ஹார்ட் டிஸ்களை கைப்பற்றி சென்றிருக்கிறார்கள். மேலும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. பணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. 3 நாள் நடைபெற்ற இந்த சோதனையானது தற்போது நிறைவுக்கு வந்துள்ளது. பல்வேறு எதிர்பார்ப்புகளையும் பல்வேறு திருப்பங்களையும் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த சோதனையானது வரும் எந்த விதமான எந்த ஒரு தகவலையும் அவர்கள் நமக்கு சொல்லாமல் சென்றிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் என்னென்னவெல்லாம் கைப்பற்றியிருக்கிறார்கள் என்பதையும் எந்த காரணத்திற்காக இந்த சோதனையானது நடைபெற்று என்பதையும் அவர்கள் தெரிவித்தால் மட்டுமே இதனுடைய முழு தகவல் தெரியும். ஆனால் தற்போது இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையிலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு நடுவிலும் இந்த சோதனையானது நடைபெற்றிருப்பது வரும் எவ்வாறு இது எதிரொலிக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டிலும் அவருக்கு சொந்தமான கல்லூரியிலும் அமலாக்கத்துறையினர் நடத்தி வந்த சோதனை 44 மணி நேரம் நடைபெற்ற நிலையில் நள்ளிரவில் சோதனை நிறைவு பெற்றுள்ளது. இந்த சோதனை குறித்த விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.